அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி தற்குறிப்பேற்ற அணி. மாணவர்களே, நாம் சின்ன வகுப்புல இருந்தே தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் என்பதை படிச்சிருப்போம். தமிழ் இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் என்பதாகும். இதுவரைக்கும் நம்ம எழுத்து, சொல், பொருள், யாப்பு இதையெல்லாம் படிச்சிருப்போம். அணி இலக்கணம் என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய வகையை நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அணி அப்படின்னா என்ன அப்படின்னா, அழகு அப்படிங்கிறது தான் அணியுடைய பொருள். அதாவது நாம் எப்படி அலங்கரித்து கொள்கிறோமோ அதை போல செய்யுளை அழகுபடுத்துவதற்காக அலங்கரித்து கொள்வது அணி இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாவே புலவர்கள் என்ன செய்தியை சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கிறத உண்மையா வெளிப்படையா தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த அணி நமக்கு உதவுது. நம்முடைய தமிழ் இலக்கண இலக்கியங்கள் நிறைய அணிகளை சொல்லுது. அதுல தற்குறிப்பேற்ற அணி என்ற அணி ஒரு சிறப்பு வாய்ந்த அணி. தற்குறிப்பேற்ற அணி அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? தன் கூட்டல் குறிப்பு கூட்டல் ஏற்றம் கூட்டல் அணி. எதை அளவுகோலா வச்சு தற்குறிப்பேற்றணியை சொல்றாங்க அப்படின்னா, இயல்பா நடக்கிற நிகழ்ச்சியின் மேல கவிஞர் தன்னுடைய மனக்கருத்தை சொல்றது தான் தற்குறிப்பேற்ற அணி. இதை இலக்கணம் இயல்பாக நடக்கும் நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன் மனக்கருத்தினை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணி என்று கூறுகின்றது. தற்குறிப்பேற்றணிக்கு ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்து கை காட்ட. சிலப்பதிகார வரிகள். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்து கை காட்ட. இந்த உதாரண பாட்டோட பொருள் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகரத்துக்குள்ள நுழையிறாங்க. அப்ப கோட்டை மீது இருந்த கொடி இவர்களை வரவேண்டாம் என்று கூறுவதை போல அசைஞ்சுதாமா. கொடி காத்துல அசைறது இயற்கையான நிகழ்ச்சி. அந்த இயற்கையான நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன்னுடைய மனக்குறிப்பாகிய கோவலன் பிறகு கொல்லப்படுவான், எனவே வராதீர்கள் என்று கையசைத்து கொடி கூறுவதை போல இளங்கோவடிகள் கூறியுள்ளார். கொடி காற்றில் அசைறது இயற்கையா நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில கோவலன் பிறகு இந்த மதுரை மாநகரத்துல கொல்லப்படுவான். அதனால கையை மறிச்சு வராதீங்க, போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய மனக்கருத்தை ஏற்றி இளங்கோவடிகள் இந்த பாடல்ல கூறியிருக்காரு. அதனால இந்த பாடல் தற்குறிப்பேற்றணிக்கு உதாரணமா சொல்லப்படுது. இயல்பா நடக்கிற நிகழ்ச்சியின் மீது கவிஞர் தன்னுடைய மனக்கருத்தை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்றணியாகும். சிலப்பதிகாரத்துல போருளந்தெடுத்த ஆரையில் நெடுங்கொடி வாரல் என்பன போல் மரித்து கைகாட்ட வரிகள் இதற்கு சான்று. கோவலனும் கண்ணகியும் மதுரை மாநகருக்குள் நுழையும் போது கொடி கை அசைத்து வரவேண்டாம் என்று கூறுவதை போல அசைவதாக இளங்கோவடிகள் தன் மனக்கருத்தை ஏற்றி கூறியிருப்பதனால இது தற்குறிப்பேற்றணிக்கு சான்றாயிற்று. நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.